ஹலோ காய்ஸ், இனி நம்ம க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம எஸ்கே கோல்டும் மாலி டேங்க்கும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இன்றைக்கி எஸ்கே கோல்டு மட்டும் க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு மீன்லாம் பிடிச்சி அதில் விடலாம் சொல்லிட்டு எஸ்கே கோல்டெலாம் பிடிச்சி அதை நம்ம டேங்கில் விட்டுட்டு க்ளீன் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி வீடியோ நம்மளுது. அப்புறம் நம்ம பீட்டா டேங்க்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். அதேமாரி இது கொஞ்சம் பிடிக்க கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி குறைச்சி பிடிச்சிட்டு வீடியோ போடுறேன் காய்ஸ். பிடிச்சிட்டு எல்லாமே இப்போ வாஷ் பண்ணுறது தான். அதேமாரி வாஷ் பண்ணுறதும் வீடியோ எடுக்க முடியல, தனியாக இருக்கிறதால. அதனால் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். தண்ணியை ஃபுல்லாக ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணி திறந்து விட்டுட்டேன். தண்ணி ரொம்ப வரைக்கும் என்ன பண்ணலாம், அடுத்து இந்த மாலி டேங்க்லாம் க்ளீன் பண்ணோம், அதுவும் வேலை இருக்குது. அதான் அதை காமிக்கலாம் சொல்லிட்டு காமிச்சிட்டு தண்ணி ரொம்பிடுச்சு. ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபிஷ் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன். அதேமாரி சொல்லணும்னா நான் எஸ்கே கோல்டு விற்கலாம் தாங்க இருக்கும். ஒரு பேர் 100 ருபீஸ்லேயும் இருக்குது, 40 ருபீஸில் இருக்குது. யாருன்னா வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக. அதேமாரி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. எல்லாம் நல்லா சுற்றி இருந்துச்சு. அதேமாரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து இதை முடிச்சுட்டு பீட்டா தான் போக போகிறோம். பீட்டா ஏன்னா வாங்கினது 2 வாரம் ஆயிடுச்சு. அதனால் அந்த தண்ணி மாற்றணும்னு சொல்லிட்டு பீட்டா தண்ணிலாம் விட்டு இதில் எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ 1 தான் விட்டு ஒரு 2 தான் விட மாதிரி காட்டுவேன், அப்புறம் கட் பண்ணிருவேன். அதனால் ஒழுங்காக பாருங்கள். ஃபுல்லாத்தையும் அதில் எடுத்து விட்டுட்டு இதிலே வாஷ் பண்ணி புது தண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். கூட பழைய தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி கூட ஆட் பண்ணிடலாம் சொல்லிட்டு அப்புறம் எல்லா மீனும் விட்டு அதில் விட்டுட்டேன் அந்த பாக்ஸில். அப்புறம் இதை க்ளீன் பண்ணி எல்லா மீனையும் விட்டாச்சு. அப்புறம் நம்ம டேங்க்கில் இருக்க பீட்டா ஃபிஷ்ஷையும் க்ளீன் பண்ணிட்டோம். அந்த வீடியோ தான் இது. நம்ம அதேமாதிரி பீட்டா இது வந்து நமக்கு 150லேயும் இருக்குது, 100லேயும் இருக்குது. யாருன்னா வேணும்னா திருவண்ணாமலை யாருன்னா இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கொடுத்துடலாம். 150 தான் இது. நல்லா பாருங்கள் நீங்களே. 150 யாருன்னா வேணும்னா சொல்லுங்கள். அடுத்து நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அதான் இப்போ காட்டுறோம், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 இருக்கிறது பெரிய இருக்கிறது 150, மற்ற எல்லாம் 100 தான். பேராக தரும். ஃபீமேல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கேன். அடுத்தது இதுவும் க்ளீன் பண்ணியாச்சு கைஸ். ஃபீமேல் தவிர அந்த டொத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அப்போ மேலே நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் 7 மாலி ஃபிஷ் இருக்கும். யாருன்னா வேணும்னா எடுத்துக்கோங்க. 100 ரூபா கொடுத்துட்டு 2 மேலு 5 ஃபீமேல் இருக்கும். இல்லை அதேமாதிரி கப்பீஸ் ஒரு 3 பேர் இருக்குது. அதேமாதிரி நம்ம கோல்டு கப்பி ஒன்று இருக்குது. அதேமாரி இதில் ஒரு 3 பேர் கப்பி இருக்குது. ஒரு மாஸ்கோ ப்ளூ ஒரு பேர் இருக்குது. அதேமாரி நம்ம பக்கத்தில் ப்ரீடிங் செட்டப் ஒன்று விட்டு வச்சுருக்கோம். குட்டி போடுற மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து விட்டு வச்சோம். அது குட்டி போடுறதா இல்லைன்னு அப்டேட் பண்ணுறேன் காய்ஸ். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளீன் பண்ண ஆல்ரெடி எஸ்கே கோல்டு டேங்க் தான் இது. ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் ஃபிஷ்ஷும் நாளைக்கு சுற்றி இருந்துச்சு. அதேமாதிரி மாலி ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மாலி டேங்க் க்ளீன் பண்ணுறதை போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.